பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மயில இப்போ இந்த பிரச்சனையை மாமா என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு மயில ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. மயில நினைச்சிட்டு இருக்க போதே கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோபமாக வந்துடுறாங்க. ரொம்பவே கோபமா சரவணன் என்னடி இன்னைக்கு நீ தப்பிச்சிடலாம், ஆனால் திரும்பவும் நீ தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பாக உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன்டி, கண்டிப்பாக என்னுடைய மாமாவோட கடை எல்லாமே ஓப்பனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை பற்றி நான் உனக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மாமா எதுக்காக மாமா தேவையில்லாமல் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஊரில் உலகத்தில் இருக்கவங்க தான் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, இந்த அவமானம் அசிங்கம்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே என்னடி பேசிட்டு இருக்க, எனக்கு எதுக்கு அசிங்கமெல்லாம் வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் வராதுன்றாங்க. ஆமாம், கட்டின பொண்டாட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேசுவாங்க, இதுக்கு மேலே நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் மாமா இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க, நான் இனி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்றாங்க. இங்க பாருடி, பொய் சொல்ற நீ உன் கூட எல்லாம் சேர்ந்து குடும்பம் நடத்தணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, நான் ஏடி உன் கூட குடும்பம் நடத்தணும், என்னாலெல்லாம் குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மாமா உங்க காலில் விழுது கேட்குறேன், இல்லை என்னால முடியாது, இந்த கடை தரப்பு விழா நல்லபடியா முடியட்டும், அடுத்த நிமிஷம் கண்டிப்பா நான் என்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லலை, என் பேரு சரவணன் கிடையாது, இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி நீ இந்த வீட்டில் இருக்க போற, கடைசி நாள், அதுக்கப்புறம்லாம் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்றாங்க. மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா ப்ளீஸ் மாமான்னு சொன்னா கூட அதெல்லாம் முடியாது, இதுக்கு மேலே உன் கூட சேர்ந்து என்னால சத்தியமா வாழ முடியாதுடி, நான் கண்டிப்பா விஷயத்த சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா சொல்லிடுறாங்க நம்ம சரவணன் மயிலுக்கிட்ட. உடனே மயிலும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி ரொம்ப மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் நம்ம சரவணன் இருக்காங்க. சரவணன் இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பழனியும் இருக்காங்க. பழனியும் ரொம்பவே மனசில் உடஞ்சி தான் ஃபீல் பண்ணிட்டு தான் பழனியுமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பழனி இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜிக்கு மனசு எல்லாமே ஒரு மாதிரியாவே இருக்கு. வெளியே உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் ராஜியே பயம் பண்ற மாதிரியே சத்தம் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ராஜு பதறி போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா யார் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இது எல்லாமே ராஜியோட கனவு. ராஜியோட கனவை பார்த்ததும் உடனே கதை, என்னாச்சு ராஜு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, நீ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எதுவும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது பயம் ஆயிடுச்சா, என்ன பார்த்து பயந்த, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டெல்லாம் இருக்காங்க. கேட்ட உடனே ரொம்ப வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு, நீ முதல்ல எதை பார்த்து பயந்த, என்ன காரணத்துக்காக பயந்த சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ராஜி எதை பார்த்து பயந்துன்னு தெரியல, ஆனா ரொம்பவே பயந்துட்டேன், நீ என் கூடவே இருக்கியா, எங்கேயும் என்னை விட்டு போகாத ப்ளீஸ்ன்னு சொல்லி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. சரி ராஜி நீ தூங்குன்னு சொல்லிட்டு இப்போ பொட்டெல்லாம் வச்சுட்டு தூங்க வைக்கிறாங்க. அப்போ கூட ராஜிக்கு அதே நினைப்பா இருக்கா. உடனே நம்ம ராஜி போயிட்டு நேர கதிர்கிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் பக்கத்துல படுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னதும் சரி வா தூங்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம ராஜியும் தூங்குறாங்க. கதிர் ராஜி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செந்தில் மீனா 2 பேரும் வராங்க. செந்தில் மீனா 2 பேரையும் பார்த்ததும் கோமதி வாடி வா உட்காருன்றாங்க. அத்தை என்னத்த, சித்தப்பா கடை திறக்க போறாரு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நம்மளாம் கடை திறப்பு விழாக்கு போகணும் தானே சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என்னடி கேள்வி, என் தம்பி கடை திறக்க போறதுக்கு பின்னர் போய் தானே ஆகணும், அப்படியே போயிட்டு இருக்க முடியுமா, ஏப்பா பழனி எங்களெல்லாம் கடை திறப்பு விழாவுக்கு நீ கூட்டிட்டு போவியா மாட்டியா, என்னக்கா இப்படி பேசுற, நீங்கெல்லாம் கண்டிப்பா கடத்தரப்பு விழாவுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும், இப்படி பேசினா எப்படிக்கா, ப்ளீஸ்க்கா இப்படி எல்லாம் பேசாதுன்னு சொல்றாங்க. இல்லப்பா சும்மா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம பழனியை இக்னோர் பண்ற மாதிரியே பேசுறாங்க. வேண்டாக்கா ப்ளீஸ்க்கா இப்படி எல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் சொல்ல, உடனே சரி நம்ம போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரவணன் மட்டும் இல்லாம இப்ப பாண்டியனும் அங்க இருக்கிறதுல
பாண்டியன் அங்க இல்லாததுமே வந்து ரொம்ப ரொம்பவே வருத்தமா பழனி வந்து கேக்குறாங்க. அக்கா மச்சான்லாம் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. மச்சான் வந்து கடைக்கு போயிட்டாரு, கடையில இருந்து அவர் வரலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கடை திறப்பு விழாவுக்கு மச்சான் இல்லாம எப்படிக்கா, மச்சான் வருவாரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பா வருவாரு, செந்திலோட கோட்டஸ் வந்து பால் காய்ச்சறதுக்கே வரமாட்டேன்னு தானே சொன்னாரு, அதுக்கப்புறம் வரலையா, அந்த மாதிரி வருவாரு, நீ எதை பத்தி எல்லாம் கவலைப்படாதடான்றாங்க. உடனே செந்தில் சொல்றாங்க, ஏன் மாமா நீங்க கடை திறக்கிறது எந்த இடம், கார்ல போற மாதிரி இருக்குமா இல்ல எதுல போற மாதிரி இருக்கும், என்ன விஷயம் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்களே, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே மாப்பிள்ளைங்களா, எனக்கே என்ன இடம் ஏதுன்றது எனக்கே தெரியாதுதா, சரி நான் போயிட்டு அண்ணனுங்க கிட்ட கேட்டுட்டு வரேன், அண்ணனுங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், சரியான்னு சொல்றாங்க. சரி சரி முதல்ல போயிட்டு நீ கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்ப கேட்டுட்டு வரலான்னு போயிட்டு, அண்ணன் மச்சானங்க அக்காங்க எல்லாருமே கடை திறப்பு விழாவுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன், அது எந்த இடம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், எந்த இடம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேய் அதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் தான், இப்போதைக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா உனக்கு எவ்வளவு பெரிய கடை திறந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உன் மச்சான் பார்த்து வயிறு ஏறிட்டோம், அதனால வேணும்னா அவங்கள வர சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே, இங்க பாருடா பழனி, உன் அண்ணனுங்க உனக்காக வந்து கடை ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்கிறது கண்டிப்பா அது நல்ல கடையா தான் இருக்கும், எதுக்காக உனக்கு சந்தேகம், நீ போயிட்டு கோமதி குடும்பத்தை எல்லாருமே கூட்டிட்டு வா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. உடனே குமார் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க, பயங்கர ஹாப்பியா வந்து இருக்காங்க. மாமா வந்து கடையை பார்த்தா என்ன நடக்க போகுதோ தெரியலன்ற மாதிரி குமார் ஒரு பக்கம் நினைச்சிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அக்கா எல்லாரும் போற தூரம் தானா, முதல்ல நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது ஒன்று சொல்றேன் அப்படிங்களான்னு சொல்லிட்டு இப்ப பழனி அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. பழனி கிளம்பி போனதுமே வந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ரெடி ஆயிட்டெல்லாம் இருக்காங்க. சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பழனிக்கு வந்து கடையை காட்டுறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் வந்து கடை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு பக்கத்து கடையை வந்து காட்டுறாங்க. இதை பார்த்ததும் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்க கடை இங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, மச்சானோட கடை இங்க தானே இருக்கு, இந்த கடை பக்கத்திலே என்னாலெல்லாம் கடையெல்லாம் தொடங்கி வைக்க முடியாது, மச்சானுக்கு எதிராக என்னால போட்டியெல்லாம் போட முடியாது, என்னால இந்த கடையை நடத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே சுகுனே வந்து, ஏங்க மறுபடியும் பழைய மரம் ஏதோ முருங்கை மரம் ஏறுவாங்கன்னு சொல்லுவாங்களே வேதாளம், அந்த மாதிரி ஏறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க மச்சான் கடை வேற இது வேற, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னா கூட அதெல்லாம் முடியாது, என் மச்சானுக்கு எதிரா கண்டிப்பா என்னால வந்து கடையை நடத்த முடியவே முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. இன்னொரு பக்கம், டே ஏண்டா ஒரு ரூபாய் வந்து நீ பணம் வந்து கொடுக்காம இந்த அளவுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தோமே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா, அதை விட்டுட்டு மச்சானுக்கு எதிராக பண்ண மாட்டேன், ஆட்டுக்குட்டிக்கு எதிராக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க பார் கடை ஓப்பனிங் பண்ணியாச்சு, உனக்காக ஏகப்பட்டதா முதலீடு போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேல வந்து நீ இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்லிட்டு எதுவும் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோபமா பேசுறாங்க. இதை கேட்டதும் இதுக்கு மேல நம்மளால என்ன வார்த்தை பேச முடியும்னு சொல்லிட்டு அமைதியாகவும் ஆயிடுறாங்க. என்ன பண்ண போறாரோ தெரியல, மச்சான் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா மச்சான் கண்டிப்பா கோவப்படுவாரு நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கோமதிக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது. பாண்டியன் வந்து கோமதி கிட்ட எல்லா விஷயமும் சொன்னதும் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஒரு வேலையை இவன் பழனி பண்ணியிருப்பான் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம பழனி வந்து அக்கா மச்சான்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. இதை கேட்ட பாண்டியும் பழனியும், என்னடா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, இதுக்கு மேல நீ இந்த வீட்டு வாசப்படி ஏறவே ஏறாத, உனக்கு இதுக்கு அருகதையே கிடையாது நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. நான் சொல்ல வரத கேளுங்கன்னு சொல்லிட்டு பழனி சொல்ல வர்றத பாண்டியனும் கேட்க தயாரா இல்ல, கோமதியும் கேட்க தயாரா இல்ல. இப்ப பழனியோட நியாயத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்க போறாங்க, யாரு புரிஞ்சுக்க போறாங்க, பாண்டியன் புரிஞ்சுக்கிட்டு பழனிய பழையபடி ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறது எல்லாம் வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.